ஷபா, எவ்வளோ வேலை. காலையில இருந்து இருந்த இடத்துலயே இருந்து வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ச்சே, ரொம்ப டயர்டா இருக்கு. ஏ ஏ அம்மா என்ன சிரிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லை, நாளைக்கு வேறு இண்டிபெண்டன்ஸ் டே. எத்தனை ப்ரோக்ராம் போடியா. நாளைக்கு உட்காந்து ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்த்துடணும்ப்பா. எப்பா ஏட்டி ரிமோட் கொடு, நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும். அண்ணா தம்பி வந்தாச்சு, ரிமோட் கொடு சீக்கிரமா. எம்மா வந்துட்டு பார்த்தோம்ல, இவ்வளோ நேரம் வீடு எவ்வளோ சைலண்ட்டாக இருந்துச்சு. போல ரிமோட் அது கிமோட் அது நானே தொலைச்சிட்டு எங்கெங்கன்னு தேடிட்டு நானே இருந்த படத்தையே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. இப்போ கொடுக்க போறியா இல்லையாட்டி? எனக்கு கோவத்தை உண்டாக்காத. பாருண்ணா, ரிமோட்டை புடுங்க போறாமா. நான் அப்பா வர நேரம் ஆயிடுச்சு. நான் அப்பா வரட்டும், நம்ம மாட்டி கொடுங்க பாரு. இன்னைக்கு செத்தலை. அது அப்பா வரும்போது பாத்துக்கிறேன். இப்போ நீ ரிமோட் கொடுத்தியா இல்ல நான் வந்து புடுங்க வேண்டியிருக்கும். பாத்துக்கோ. இப்போ ரிமோட் கொடுத்தியா இல்ல அம்மாட்ட சொல்லட்டா? அம்மா எனக்கும் சொல்ல தெரியல. அம்மா இங்கே பாரு, எந்நேரம் சண்டை நம்ம வீட்டில். பக்கத்து வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்கு. ஒரு சவுண்டு கேட்காதாமா. இரு, இன்னைக்கு அப்பா வரட்டும், நல்லா மாட்டி குடிக்க, நல்லா அடி வாங்கி சாவுங்க. இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் எந்நேரம் சண்டை தான். உங்கள் ஸ்கூலில் ஹாலிடே விட்டாலே இதே பொழப்பா போச்சு. எந்நேரமும் சண்டை தான். இன்னைக்கு அப்பா வரட்டும். ஏய், என்ன 2 பேர் சண்டையை போட்டீங்க? நீங்க 2 பேர் போடுற சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டில் சண்டையா தான் நடக்குது. காயத்ரி, எனக்கு ரொம்ப தலைவலிக்கு. போய் கொஞ்சம் சூடா காஃபி போட்டு வா போ. இந்தா போட்டு வரேன். ரிமோட்டு கொடுங்க. உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியல. கொஞ்சம் நியூஸை பார்த்தா தான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். காப்பி ஆச்சா? இன்னும் வரல? இந்தா போட்டுட்டேன், இந்தா கொண்டு வரேன்.